வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து கலாச்சாரம். அத பத்தி தான் பார்க்க போறோம். முக்கியமா இந்திய கலாச்சாரம். ஸோ இந்தியர்கள் எல்லாருக்குமே வந்து இருக்கிற ஒரு ஒரு பரவலான கருத்து என்னன்னா வந்து, இந்திய கலாச்சாரம் தான் ரொம்ப சிறந்தது. மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிற கலாச்சாரம் வந்து ரொம்ப மோசமானது. ஆர் அவங்களுக்கு கலாச்சாரமே இல்ல. அவங்களுக்கு வேல்யூஸே இல்ல. அந்த மாதிரி நெறைய பேர் நான் சொல்லி கேள்விப்படுறேன். அது அப்படி கிடையாது. அம் அ கலாச்சாரம் ஆர் நல்ல குணங்கள் இருக்கிற மனிதர்கள் வந்து எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. எல்லா மதத்திலயுமே இருப்பாங்க. அது ஒரு ஒரு ஊருக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த மாரி நம்ம வந்து சொல்லக்கூடாது. அ அண்ட் வந்து நெறைய விஷயங்கள் வந்து அம் அ இந்திய கலாச்சாரத்தில வந்து அ அ நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அட் த சேம் டைம் வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்மூடித்தனமா வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். கண்மூடித்தனமா நம்ம அத செஞ்சுட்டே வரோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னு புரியாம, ஆர் இப்ப அந்த விஷயங்கள் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அது அது வந்து உண்மையிலேயே அது யூஸ்ஃபுல்லா இருக்காங்கிறத யோசிக்காம நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரோம். அண்ட் வந்து அது அது ஒரு அது தோற்றுவிக்கப்பட்டதுக்கான காரணம் ஒண்ணு. ஆனா, இப்ப நம்ம அத வந்து எடுத்துட்டு நம்ம பின்பற்றுறது வந்து கம்ப்ளீட்டா வேற ஒண்ணா இருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கிற விஷயங்கள்ல நான் 1, 2 சொல்றேன். நெறைய இருக்கு. 1, 2 சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து என்னன்னா, இந்த இந்த தாலி சென்டிமெண்ட். ஸோ வந்து அது அது தோற்றுவிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா, ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேல அம் காதல் வயப்பட்டு அவங்க 2 பேரும் ஒண்ணா வாழும்போது, அதுக்கு அந்த ஒரு அன்பின் அடையாளமா, ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வா குடுத்த ஒரு விஷயமா தான் வந்து அது ஆரம்பிச்சிருக்கும். பட் ஆனா நாளடைவுல வந்து அத நம்ம அந்த ஒரு அன்பின் அடையாளமா மட்டும் தான் பார்க்குறோமான்னா, கண்டிப்பா இல்ல. அதுல வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு ஜாதினா, அந்த ஜாதிக்கு ஒரு ஒரு தாலி அப்படின்னு வச்சிருக்காங்க. அண்ட் நம்மளோட ஒரு ஒரு செல்வ செழிப்ப காட்டுற ஒரு ஒரு டூலா நம்ம அத வந்து நம்ம யூஸ் பண்றோம். அ இந்த நம்மளோட பெருமைய காட்டுறதுக்காக, இத்தன பவுன் தாலி, அத்தன பவுன் தாலி அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் வந்து அம் அது வந்து ஒரு தாலிங்கிறது வந்து அது ஒரு ஒரு பெண்ணை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. அம் ஒரு அந்த தாலிங்கிறது வந்து ஒரு பெண்ணு தான் போட்டுக்கணும். அண்ட் வந்து அந்த அ அந்த அந்த கணவனோட உயிரே வந்து அந்த தாலியில தான் இருக்கிற மாதிரி, அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு திருமணத்தில ஒரு ஆணும், ஒரு ஒரு பெண்ணும் வந்து சேர்ந்து பல வருஷங்கள் தொடர்ந்து வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னா, அதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க விட்டு குடுத்து போணும். 2 பேரும் வந்து அ சரிசமமா வந்து எல்லா விஷயங்களையும் வந்து எல்லா அம் கடமைகளையும் வந்து செய்யணும். அவங்க அ அன்பா இருக்கணும். அவங்க குழந்தைங்கள ஒழுங்கா வளர்க்கணும். அவங்களோட பெற்றோர்கள ஒழுங்கா பார்த்துக்கணும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த விஷயங்களுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறத விட்டுட்டு, நம்ம வந்து இந்த இந்த மாதிரி சடங்குகள் இந்த தாலி போடுறது, இந்த தாலிய கழட்டுனா வந்து கணவரோட உயிருக்கு ஏதாவது ஆயிடும். அம் அ அந்த மாதிரி வந்து ஒன் அது அது எதுக்காக தோற்றுவிச்சாங்களோ, அந்த காரணத்த மறந்துட்டு, இதெல்லாம் வந்து கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதெல்லாம் வந்து பாரம்பரியம், கல்ச்சர், கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். உண்மையான ஒரு ஒரு கல்ச்சர்னா வந்து, நம்ம பண்ற அந்த சடங்கு சம்பிரதாயம், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரணம், அதையும் சேர்ந்து புரிஞ்சுகிட்டு, அந்த சம்பிரதாயம் அப்படிங்கிறது தட் இஸ் அ ரிமைண்டர். அது ஒரு ஒரு ஞாபகப்படுத்துற விஷயமா எடுத்துட்டு, நம்ம அதுக்கு பின்னாடி அவங்க என்ன சொல்ல வந்தாங்க, என்ன ஒரு அ எ எ எதனால வந்து இத பண்ணாங்களோ, அந்த விஷயத்த புரிஞ்சு நடந்துக்கணும். அதுதான் வந்து ஒரு கல்ச்சர். பட் நம்ம அத எதுவுமே பண்றதில்ல. ஜஸ்ட் வந்து அந்த சம்பிரதாயம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மட்டும் பண்றோம். ஸோ இப்ப நீங்க மேற்கத்திய கலாச்சாரம்னு எடுத்துட்டா, அது வந்து அது ஈக்குவலா இருக்கு. ஒரு ஒரு மோதிரம் மாற்றுறது வந்து ஒரு ஆணும் போடுறான், ஒரு பெண்ணும் போடுறாங்க. ஸோ 2 பேருமே வந்து அ அவங்க திருமணமானவர்கள் அப்படிங்கிறது அது அந்த முகூர்த்த பார்த்தாலே தெரிஞ்சிரும். பட் நான் இந்திய கலாச்சாரத்தில வந்து ஒரு பெண்ணுக்கு மட்டும் தான் வந்து அடையாளப்படுத்துறாங்க. அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்ட்டு குங்குமம் வச்சுட்டு, தாலி போட்டுட்டு, ஒரு ஆணுக்கு எந்த ஒரு அடையாளமே இல்ல. அண்ட் இந்த இந்த கற்பு அப்படின்னு சொல்ற எல்லா விஷயங்களும் வந்து பெண்களை நோக்கி தான் வந்து அது இருக்கு. ஒரு ஒரு ஆ ஒரு
ஆண் வந்து கற்பை இழந்துட்டான் அப்படின்னு சொல்றது கிடையாது. அது வந்து ஒரு பெண்ண நோக்கி தான் இருக்கு. ஸோ இது எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு உண்மையிலே இதுக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து நெறைய பெண்களே வந்து ஆதரிக்கிறாங்க. ஸோ அண்ட் இப்ப நெறைய பேர் வந்து அ அ அத வந்து ஒரு பெண்களே வந்து நெறைய பெண்கள் வந்து அத வந்து ஆதரிக்கிறாங்க. ஆதரிக்கிறது தப்பில்ல. அவங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா அத போடுறது வேற. இப்ப இன்னொருத்தர் போடலன்னா, அத வந்து ஒரு பெரிய குறையா வந்து பெண்களே வந்து அத வந்து கண்டிப்பா சொல்லக்கூடாது. ஏன்னா, இப்ப நம்ம நம்ம ஒரு அந்த காலத்துல பெண்கள் வந்து வீட்லயே இருந்தாங்க. இப்ப நம்ம நெறைய இடத்துக்கு போறோம். ஸோ நம்ம வந்து ஒரு அ ஒரு ஒரு 10 பவுனு 15 பவுனு தாலிய போட்டுட்டே நம்ம எல்லா இடத்துக்கும் முடியாது. அ அது அது வந்து அது நமக்கு பாதுகாப்பும் கிடையாது. அ ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் அதில இருக்கு. நம்ம கண்மூடித்தனமா வந்து என்னோட கணவரோட உயிர் வந்து இந்த தாலியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து போட்டுட்டே இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல. நம்ம மனசுல இருந்தா அது அது போதும். அண்ட் இந்த மாதிரி யாராவது வந்து அ அ உங்களுக்கு ஒரு ஒரு சடங்கோ, சம்பிரதாயமோ எந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க வந்து அத செய்யலாம். ஆனா அத வந்து நீங்க எல்லாருமே அத வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம நம்ம வந்து அத வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. திணிக்கக்கூடாது மத்தவங்க மேல. அ அது ஒரு பெண்களா இருந்துட்டு நம்ம வந்து அத கண்டிப்பா பண்ணக்கூடாது. அண்டு அம் அது வந்து கலாச்சாரத்த ஃபாலோ அ பண்ணுங்க அப்படின்னு திணிக்கக்கூடாது. பண்ணாதீங்கன்னு திணிக்கக்கூடாது. ஏன்னா நெறைய பேர் வந்து சிலர் வந்து அவங்களுக்கு உண்மையிலே ஆசைப்பட்டு அவங்க இந்த மாதிரி தாலி, அந்த மெட்டி அந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா அதே வந்து என்ன இந்த காலத்தில போய் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லியும் நம்ம அவங்கள வந்து இழிவா பேசக்கூடாது. அவங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க அத செய்யலாம். அ ஏன்னா நெறைய பேர் வந்து இத பண்ண மாட்டேன். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேங்கிறதையே அதையே வந்து அ அதையே வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ எந்த ஒரு விஷயமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ, அத அவங்க ஃபாலோ பண்ணட்டும். அண்ட் யாராவது இப்ப அம் அ இப்ப என்கிட்ட நெறைய பேர் வந்து "நீங்க போடலையா?" அப்படின்னு கேட்கும்போது வந்து, அம் நான் வந்து அவங்களுக்கு சிலருக்கு வந்து சொன்னா அ அ புரிஞ்சுக்கிற தன்மையில இருப்பாங்க. இல்ல அவங்க கேட்குற ஒரு ஒரு இன்டென்ஷன் இருக்கும்ல. அந்த என்ன ஒரு இன்டென்ஷன்ல கேட்குறாங்கங்கிறது அவங்கள பார்த்தாலே தெரியும். அவங்க கேட்குற விதத்திலே வந்து அவங்க என்ன ஒரு நோக்கத்தோட கேட்குறாங்கன்னு. அவங்க வந்து உண்மையிலே எதனாலங்கிற ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில கேட்டாங்க அப்படின்னா, நான் சொல்லுவேன். இதனால அப்படின்ட்டு. இல்ல நம்மள வந்து இவங்க குறை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட, இல்ல நம்ம சொன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இது புரிஞ்சுக்கவே முடியாது அவங்களால. அப்படிங்கிற இருக்கவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து நம்மளோட எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு புரிய வைக்கிறதுங்கிறது வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு சிரிப்ப பதிலா குடுத்துட்டு நம்ம போயிடலாம். அம் ஏன்னா தேவையில்லாம நம்ம வந்து நெறைய விஷயங்கள் நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் ஏன் பண்றேன்? எதுக்கு பண்றேன்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 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 நெறைய பேர நம்ம நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்குறவங்க எல்லாருக்குமே எக்ஸ்ப்ளைன் பண்ணணுங்கிறது கிடையாது. உண்மையிலே உங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். இல்ல அ இதனால அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் ஆகுங்கிற ஒரு நோக்கத்தோட யாராவது உங்ககிட்ட கேட்டா மட்டும் நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணா போதும். ஸோ இப்ப இந்த அ இந்த க அ இந்த கல்கத்திய கலாச்சாரம்னு எடுத்துட்டா, அதுல ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கு. ஸோ மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிறவங்க வந்து கல்யாணத்த வந்து வேல்யூ பண்றதில்ல. அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு 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 ஜஸ்ட் லைக் தட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு டாலரன்ஸ் லெவலே இல்ல. அவங்களுக்கு வேல்யூஸ் இல்ல, கல்ச்சர் இல்ல அப்படின்னு நெறையா சொல்றோம். அது இல்ல அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். நான் மீட் பண்ண ஒரு ஒரு பெர்சன் வச்சு சொல்றேன். ஸோ அவங்க வந்து ஒரு 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 லேடி அவங்க. அவங்களுக்கு வந்து அம் 45 இயர்ஸ் ஓல்டு அவங்க. அவங்க மேரிட். அவங்க அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒரு 10 இயர் ஏஜ் கேப். அவங்க ஹஸ்பண்ட் வந்து 55 இயர்ஸ் அண்ட் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு. ஸோ வந்து நாங்க வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நாங்க பேசினோம். ஸோ பேசும்போது அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன கிஃப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது அத பத்தி பேச்சு வரும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம் அவர் குடுத்த கிஃப்ட் பத்தி பேசுனாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன குடுத்தீங்கன்னு கேட்கும்போது, அவங்க சொன்னது வந்து ஒரு ம் இந்த டயபெட்டிக் பிஸ்கட்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த சுகர் ஃப்ரீ பிஸ்கட்ஸ். அந்த பிஸ்கட்ஸ்ல அம் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ்லயும் வந்து அவங்களே ஹேண்ட் பிக் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்ல இருக்கிற பிஸ்கட்ஸ்லாம் எடுத்து, அத வந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாரி வச்சு அவங்க கிஃப்ட் பண்ணாங்களாம். பிகாஸ் லைக் அவருக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப ஸ்வீட்ஸ்னா ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்கும். நெறைய ஸ்வீட் அண்ட் சாக்லேட் சாப்பிடுவார். பட் ஹி இஸ் டயபெட்டிக். ஸோ அதுக்காக. அம்
ஸோ அப்போ வந்து அவங்க அதை கிஃப்ட் பண்ண உடனே அவர் வந்து இல்லை நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், என்னோட ஃபேவரட் பிஸ்கட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த அந்த ஹேம்பரை வந்து ஒன் டே வந்து இப்போ லிவிங் ரூமில் வச்சாங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து அது பெட்ரூமில், நெக்ஸ்ட் டே வந்து அவங்க கிச்சனில், அந்த மாதிரி அவர் யூஸ் பண்ணுற ஏரியா எந்த இடத்துல வச்சா, லைக் அவர் ஒர்க் பண்ணும்போது எங்கே வச்சா அவருக்கு வந்து அந்த விசிபிலிட்டி இருக்குமோ அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து அவங்க மாற்றி மாற்றி அதை வச்சுட்டே இருந்தாங்களாம். ஸோ எப்படியாவது அவர் வந்து அது 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 அவர் டேஸ்ட் பண்ணிட மாட்டாரா அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு 2 வீக்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து ஓகே நீ வந்து நான் ரொம்ப எஃபர்ட் போடுறேன், ஸோ நான் அதை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணி அப்புறம் அதை வந்து ஓகே எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அவங்க அதை சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து எங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்குது. ஸோ வந்து அவர் என்னை விட ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் தான் நாங்கள் ரொம்ப வருஷம் நாங்கள் ஒன்றா வாழ முடியும். ஸோ அதனால் வந்து எனக்கு என்னோடய ஹெல்த்தை விட அவரோட ஹெல்த்தை வந்து நான் ரொம்ப 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 வந்து இம்பார்ட்டண்ட்டாக நினைப்பேன். பிகாஸ் அவர் ஹெல்த்தியாக இருந்தால் தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஷி ஆல்சோ டோல் தட் டு ஹிம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறமா அவர் வந்து சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இவங்க வந்து இது என்ன சொல்கிறது, இந்தியன் கிடையாது இவங்க, ஷீ இஸ் ஸ்காட்டிஷ். ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அந்த மேரேஜ் இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து வெஸ்டர்ன் சைடில் வந்து அது வந்து வேல்யூவே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. எல்லா எல்லா இடத்துலையுமே வந்து அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்தது. நம்ம வந்து அதை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்தது. ஸோ நம்ம வந்து பிளைண்டாக வந்து கல்ச்சரே இல்லை, வேல்யூஸே இல்லை, அவங்க எதுவுமே இது பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. எல்லா எல்லா ஊர்லேயும், எல்லா மதத்துலேயும், எல்லா ஜாதியிலையும் வந்து நல்ல குணம் இருக்கிற மனிதர்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம அதை வந்து அந்த நம்மளோட ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து ஓப்பனாக பார்க்கணும். அதுதான் நான் அன்றைக்கி சொல்ல வந்தது. ஸோ கல்ச்சரை வச்சு வந்து நம்ம ஒரு ஒரு ஏரியா வச்சு, ஒரு மொழி வச்சு, இந்த இந்த மொழியில் இருக்கிறவங்க, இந்த ஊர்க்காரங்க இப்படி இருப்பாங்க, இந்த மொழி பேசுகிறவங்க இப்படி இருப்பாங்க, நம்ம இந்த மாதிரி சொல்லாமல் உண்மையிலே ஒருத்தர் வந்து என்ன மாதிரியான குணங்களை நம்மக்கிட்ட வந்து வெளிப்படுத்துகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நமக்கு அவங்க நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அவங்ககிட்ட வந்து பழகணும். அதுதான் நான் சொல்ல வந்தது. நன்றி.